Hi, hello friends, welcome to Tamizha. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிருக்கேன். அதில செக் பண்ணி பார்த்துக்கலாம் फ्रेंड्स. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழ தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் எப்படி கிரியேட் பண்ணனும்னு பாப்போம். மேலே வந்து பாக்ஸ் ஐகான் இருக்கும். அதை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல பாத்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அதை பிரஸ் பண்ணி நீங்க எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்திருக்க விசுலேஷன் பாத்தீங்கன்னா விசுலேஷன் 17. இப்போ அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பாட்டம்ல வந்து செட் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி தான் எம்டியாவே இருக்கும் உங்களுக்கு. இதை எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு பாப்போம். மேலே கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐகான் இருக்கும். அதை பிரஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் கொடுத்திருப்பேன். அதிலேயே வந்து டேக் கொடுத்திருப்பேன். பேக்ரவுண்ட் இமேஜ்னு அதை நீங்க தெரிஞ்சு பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரைட் சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரல் கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்திருப்பேன். அதை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜ்ல அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்க எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நான் இதோட இந்த இமேஜோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடலாம். அதில் போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல செட் ஆயிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா பார்டர்ல எப்படி நம்ம செட் பண்றதுன்னு பாப்போம். பார்டர் அது கீழே பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அது கீழே பாத்தீங்கன்னா மூணாவதா ஒரு இமேஜ் இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதிலே வந்து டேக்ல கொடுத்திருப்பேன் பார்டர் பார்னு. அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓபன் ஆகும். இதில் வந்து இமேஜை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜ்ல அந்த பாக்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்க அந்த பார்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பார்டரோட லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன். இப்போ அந்த இருக்குது. இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஆட் ஆயிட்டு நமக்கு பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு பேக் வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்ட்டிகல்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்ப்போம். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 2 பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருப்பேன். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஒரு பிக் பார்ட்டிகல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பேன். அது வந்து மேலே வந்து பிக் பார்ட்டிகல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஹார்டன் போட்டிருப்பேன். அதில் வந்து டேக்லைன்னு அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து இப்போ நான் அந்த ஹார்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஹார்ட் இமேஜ் உங்களுக்கு வந்து பார்ட்டிகல் ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த ஹார்ட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் ஸ்மால் பார்ட்டிகல்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வந்து காமிக்கிறேன். சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸு அது உங்களுக்கே தெரியுதா பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. சின்னதாக இருக்கும். அது சேஞ்ச் பண்ணாலும் ஒன்று தான், சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று தான். அதனால் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்கேல் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஸ்கேல் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிட்டு ஸ்மால் பார்ட்டிகல்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு தெரியுது உங்களுக்கு. ஆட் பண்ணிட்டு பார்ட்டிகல் ஸ்கேல் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்மாலஸ்ட்டாகவே இருக்கட்டும். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அது கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாரு ரைட் சைடு பார் ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் எதுவும் பாரை வந்து சேஞ்ச் பண்ணா கூட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மூலமாக பாரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஹை ஸ்கேல் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் விசுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹை ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஹை ஸ்கேல் பண்ணிக்கலாம். நான் 5 பாயிண்டில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ரெண்டுமே வந்து ஒரே அளவாகவே கொடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு எதுவும் அளவு வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்ப்போம். மேலே இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு கொடுத்துருப்பேன். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து அப்பியரன்ஸ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைமில் இருக்குது. இப்போ அதை டைமை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் கூட நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது எப்படின்ட்டு. அதை டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான நேமை வந்து இதில் சேஞ்ச் பண்ணிட்டு டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்துட்டு இதில் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஃபிட் ஆயிரும். அதுக்கடுத்து கலர் சேஞ்ச் பண்ணால் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கிலே வந்து ஃபாண்ட் டைப் ஆஃப் ஃபேஸ்ன்னு இருக்குது. அதை நீங்கள் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து 4 வித ஃபாண்ட் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸாகவே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.